ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வானல் காயட்டும். 2 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுபடும் போது கருகாது ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு 10 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபடும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாது, கேசரி முத்து போல் இருக்கும். இப்போ ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. ஒரு தனி பிளேட்டில் மாற்றிக்கோங்க. வானலில் நாட்டு பசு நெய்யை ஹீட் பண்ணி உருக்கிக்கோங்க. இப்போ நல்லா உருகிடுச்சு. ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருக்கி யூஸ் பண்ணும்போது மணமும் சுவையும் கூடுதலாக இருக்கும். கேசரி அல்டிமேட்டாக இருக்கும். உருக்கி சேர்க்கும் போது ஒன்று சேர கலந்து விட ஈஸியாக இருக்கும். கட்டிகள் இல்லாமல் கட்டிகளாக சேர்க்கும் போது ஒன்று சேராது. இப்போ வானல்லையே நெய்யை கொஞ்சம் நிறுத்தி ஒரு கை முந்திரி போட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுபடும் போது கருகாது, ஒரே மாதிரி வறுபடும். இப்போது ஆஃப் ரோஸ்டட் டைமில் உலர் திராட்சையை சேர்த்துக்கோங்க. ஏன்னா உலர் திராட்சை சீக்கிரமாக வறுபட்டுடும், முந்திரி வறுபடாது. இந்த மாதிரி ஆஃப் ரோஸ்டட் டைமில் போடும்போது ஒரே மாதிரி வறுபடும். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். வானல்லையே கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் நிறுத்திக்கோங்க. இப்போது தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப்புக்கு 2 கப்பு ரேஷியோன்ற முறையில் நம்ம 2 கப்பு ரவை சேர்த்துருக்கோம். 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் நல்லா பாயில் ஆகும் போது முந்திரி திராட்சையோடைய எசன்ஸ் இறங்கி கேசரி சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ தண்ணி 4 கப்பு ஊற்றியாச்சு. இப்போ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலரை கட்டிகள் இல்லாமல் ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்புனாலே ஒரு கல் உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் சாப்பிட்ட திருப்தி இருக்கும், சுவையும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். இப்போது தட்டி ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. தட்டி ஏலக்காய் இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். அப்போ தான் முந்திரி திராட்சை ஏலக்காயோட எசன்ஸ் கொதிக்கும் போது தண்ணியில் இறங்கி கேசரி சுவையாக இருக்கும். ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் ரவையை ஜெலிக்கிற மாதிரி ஸ்லோவாக ஒன்று சேர கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, கட்டிகள் இல்லாமல். இப்படி கலரும் போது எங்கேயும் லம்ப்ஸுக்கள் எதுவும் இருக்காது. இப்போ ஒன்று சேர கலந்து விட்டுகிட்டே இருங்க. இப்போது கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஏன்னா நாட்டு பசு நெய் சேர்க்கறதால கூட்டி கொடுக்கும் ஸ்வீட்டை, அதனால் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நல்லா மெல்ட் ஆகிற வரலும் நல்லா கலந்து விட்டே இருங்க. இப்போது சர்க்கரையும் ரவையும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. சர்க்கரை நல்லா ரவை கூட ஒன்றா மிங்கிள் ஆகி மெல்ட் ஆகிற வரலும் நல்லா கலந்து விடுங்க, கட்டிகள் இல்லாமல். இப்போது ரெடி ஆகிடுச்சு கேசரி. எப்பவுமே ப்ரிசர்வேட்டிவ் கலர் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ரேராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது உருக்கி வச்ச நெய்யை, நாட்டு பசு நெய்யை ஊற்றி ஒன்று சேர கலந்து விட்டுட்டே இருங்க. நான் ப்ரிசர்வேட்டிவ் கலர் இல்லாமல் எப்படி கேசரி கலருதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நெய்யும் முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து அல்டிமேட்டாக இருக்குது கேசரி. இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கேசரி. இப்போது நெய் சேர்த்துக்கோங்க. ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. ஸ்வீட்டுனாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கேசரி தான். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கேசரி தான் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டாக இருக்கும். சுவையான கேசரி ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான யம்மியான கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போது லாஸ்ட்டாக வச்ச முந்திரியை நல்லா சேர்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.